மோடி இமேஜ் சரிந்து விட்டது என்று சொல்றாரு. உங்களுடைய பாருங்க, மோடி அவர்கள் மாதிரி செல்வாக்கு மிக்க மனிதராக இந்திய அரசியலில் யாரும் இருந்தது கிடையாது. நீங்க சொல்ற நேரு, இந்திரா யாருமே இருந்தது. நேரு என்கிற மனிதர் காங்கிரசினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார், காங்கிரசினுடைய பிரதமராக நியமிக்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவர் ஜெயிச்சு வரல, பிரதமராக முதல் எலெக்ஷன் அணுகிறார். எடுத்த உடனே என்ன பண்றீங்க நீங்க? இவர்தான் பிரதமர்ங்கிற பொசிஷன்ல தான் நீங்க தேர்தலே அணுகிறீங்க. அதே போல உங்க கட்சி விட்டா வேற கட்சியே இல்லை. ஆனா மோடி இப்படி கிடையாது. நரேந்திர மோடி என்கிற மனிதர் அரசியலில் தவழும் பொழுது இங்க காங்கிரஸை தவிர வேற எந்த கட்சியுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த மனுஷன் வர நெருப்புல உள்ள கொண்டு வர. காஷ்மீர்ல போய் கொடியேற்றின மாதிரி அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே நெருப்புல உள்ள கொண்டு நடந்து வந்தது. இன்றைக்கும் சொல்றேன், இந்திய அரசியலினுடைய சக்தி வாய்ந்த மனிதர் நரேந்திர மோடி. இந்திய தலைவர்கள்ல உலக அளவுல இவ்வளவு பெரிய நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவர் நரேந்திர மோடி.